இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா 43 அதிகாரம் 19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுது வனாந்திரத்திலே வழியையும் அவர் ஆறுகளையும் உண்டாக்குகிற, அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். புதிய காரியத்தை அவர் எப்படி செய்வாராம்? வனாந்தரமான சூழ்நிலையிலே அவர் வழியை உண்டாக்குவார். வனாந்தரம் என்று சொல்லுகிற பொழுது வாழ முடியாத ஒரு இடம், அந்த வழி தெரியாத ஒரு இடம், பாதை இல்லாத அந்த இடத்திலே ஆண்டவர் என்ன செய்வாராம்? வழியை உண்டாக்குவாராம். அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவார். தண்ணீர் இல்லாத பாழான நிலத்திலே ஆண்டவர் ஆறுகளை உண்டாக்குவார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆம், நம்முடைய ஆண்டவர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து, வெறுமையான சூழ்நிலையில் இருந்துதான் அந்த பூமியை, இந்த உலகத்தை ஆண்டவர் உருவாக்கினார். நம்மோடு இருந்து அவர் கரம் பிடித்து அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாருமே நம்ம ஒரு காரியத்தை எதிர்பார்ப்போம். அந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் எனக்கு இந்த நன்மையை செய்யணும், இந்த ஒரு புதிய காரியம் அவன் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாம ஒரு எதிர்பார்ப்போடு நாம காத்திருக்கிறோம். ஏதாவது ஒரு நன்மை என் வாழ்க்கையில நடக்கணும், ஆண்டவர் நினைச்சா தான் முடியும், ஆண்டவர் தான் எனக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சில நேரங்கள்ல நம்ம நடக்கிற பாதைகள்ல எல்லா வழியும் அடைக்கப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலை நமக்கு காணப்படலாம். வழி தெரியாத ஒரு சூழ்நிலைகள், எப்படி நம்ம வாழ போறோம், எப்படி இந்த பூமியில நம்ம நடக்க போறோம்னு சொல்லி அநேக வேளைகளிலே பாதைகள் நமக்கு தென்படாமல் இருக்கலாம், வழி தெரியாமல் இருக்கலாம், இருளான சூழ்நிலையிலே நாம இருக்கலாம். எதிர்பாராத வியாதிகள் வரும்போது, கடன் பிரச்சனைகள் வருகிற பொழுது, இன்னும் பல்வேறு மனிதர்களுடைய போராட்டங்கள், சூழ்ச்சிகள் நம்மை தாக்கும் பொழுது நாம் நிலைகுலைந்து போய்விடுகிறோம். நாம் கலங்கி போகிறோம், தேங்கி போகிறோம். எப்படி வாழ போகிறோம்? வாழ்க்கையில வெற்றி இல்லையே, வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் இல்லையே, ஒரு முன்னேற்றம் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிறவர்கள் அநேகர். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நம்ம வாழ்க்கையில புதிய காரியத்தை நான் செய்ய போறேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நாம என்ன செய்ய வேண்டும்? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். பழைய வாழ்க்கையில பழைய கதைகளையே நம்ம என்ன செய்ய வேண்டாம். பழைய தோல்வி வாழ்க்கைகள், பழைய பாவங்கள், பழைய சூழ்நிலைகளையே, பழைய துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள், இதையெல்லாம் நினைத்து நினைத்து நம்ம மனதிலே வைத்து மனதிலே ஒரு அழுத்தத்தோடு வாழும் பொழுது ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய முடியாது. முந்தின காரியங்களை நம்ம நினைக்க கூடாது, பூர்வமானவைகளை நாம என்ன செய்யக்கூடாது, சிந்திக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் நிச்சயமாக அதற்கு ஒரு தீர்வு ஆண்டவரிடத்திலே உண்டு. மெக்சிகோ நாட்டிலே அட்ரினா மஹியால் என்று சொல்லக்கூடிய 34 வயது ஒரு பெண் பிறக்கும் போதே ஊனமுற்றவர்களாக 2 கால்களும் 2 கைகளும் இல்லாத ஒரு பெண்ணாக அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். கைகள் இல்லையே என்று சொல்லி அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிராமல் கால்களை கைகளாக பயன்படுத்தினார்கள். இப்படியாவது நம்ம இந்த காலை வச்சே நம்ம என்ன செய்யணும், இந்த கையா பயன்படுத்தி நம்ம வாழணுங்கிற நம்பிக்கையில அவர்களை அந்த கால்களையே அவர்கள் கைகளாக பயன்படுத்தி வாழ்ந்தார்களாம். எல்லா வேலைகளையும் செய்தார்களாம். கடைசியாக கைகள் இல்லாமலே வெற்றியை தழுவி கொள்ளுதல் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினாங்களாம். ஒரு வக்கீலாக பணிபுரிந்து மக்களுக்கு எதையாவது செய்யணும்னு சொல்லி வக்கீலாக பணிபுரிந்து மக்களுக்கு நிறைய உதவி செய்தாங்களாம். ஒரு புத்தகம் எழுதினாங்களாம். கைகள் இல்லாமலே வெற்றியை தழுவி கொள்ளுதல்ங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினாங்களாம். அது நிறைய பேருக்கு அதை வாசித்து, அந்த புத்தகத்தை வாசித்து நிறைய பேருக்கு ஒரு நல்ல தூண்டுதலாக இருந்தது. நம்மாலையும் உலகத்துல வாழ முடியும் என்கிற ஒரு தன்னம்பிக்கை அநேகருக்கு ஏற்பட்டது. காலால் கணினியை எப்படி இயக்குவது, இப்படி நிறைய காரியங்கள் அவங்க என்ன செய்தாங்களாம், நிறைய மக்களுக்கு அவங்க கற்றுக் கொடுத்தாங்களாம். எல்லா வழிகளும் அடைபட்டாலும் நமக்கு ஒரு வழி உண்டு என்பதை என் பாதங்களில் நான் கற்றுக்கொண்டேன். ஒருவேளை நம்ம இன்னைக்கு நினைக்கலாம், நமக்கு நல்ல கைகள், கால்கள், திறமைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா நாம என்ன செய்கிறோம்? சூழ்நிலைகளை பார்த்து முடங்கி போயிருக்கிறோம். அம்மால முடியாது, இனி அவ்வளவுதான், எல்லா வழியும் எனக்கு அடைக்கப்பட்டாச்சு, நான் இனி வாழ்க்கையில உயர முடியாது என்று சொல்லி நம்பிக்கை இழந்து போயிருக்கிறோம். ஆனால் இந்த பெண் அப்படி அல்ல. மற்றவர்களையும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த புத்தகத்தை எழுதி நிறைய அனுபவங்களை அவர்கள் எழுதி மக்களை அதிகமாக உற்சாகப்படுத்தினார்களாம்.
எல்லா வழிகளும் அடைபட்டாலும் கண்டிப்பாக மாற்று வழி இருக்கும். என் வாழ்வில் அவ்வழியை என் பாதங்களில் நான் கண்டுகொண்டேன் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கூறுகிறார்கள். உங்களுடைய கனவு நனவாக வேண்டுமா? இரண்டாம் வழியை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். ஆமா, நிச்சயமா ஒரு வழி நமக்கு இருக்கும். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு பாதையை காட்டுவார். ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஒருவேளை செங்கடல் போல நமக்கு முன்பாக மலைப்பாக சில பிரச்சனைகள் இருக்கும். இது எப்படி மாறும்? இது எப்படி இந்த பிரச்சனை தீரும் என்று சொல்லி, இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று சொல்லி அநேக வேளைகளிலே நாம் அங்கலாய்த்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள். திரும்பி பார்த்தால் பின்னால் பார்வோனுடைய சேனை. ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நிற்கிற பொழுதுதான் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை அங்கே செய்கிறார். அந்த செங்கடலை பிளந்து ஆண்டவர் அவர்கள் கடந்து செல்வதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவர்கள் மகிழ்ச்சியோடு அதிலே கடந்து செல்கிறதை நாம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கும் கூட இப்படிப்பட்டதான ஒரு காரியத்திலே நாம நிற்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு புதிய காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா வழிகளும் அடைபட்டாலும் நிச்சயமாக பரத்தை நோக்கி பார்க்கிற பொழுது, பரலோகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். அந்த எலியாவுக்கு ஒரு காகத்தை அனுப்பினார். சாரிபாத் விதவையை அனுப்பி அந்த எலியாவை போஷித்தார். அந்த எலியாவுக்கு ஒரு புதிய வழியை ஆண்டவர் காட்டினார். அந்த ஆறு வற்றினாலும், ஆற்றின் தண்ணீர் வற்றி போனாலும், அந்த எல்லா சூழ்நிலையிலும் அந்த எலியாவுக்கு அங்கு அடைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த எலியாவை ஆண்டவர் போஷித்தார். ஒரு புதிய காரியத்தை செய்து, ஒரு ஒன்றுமில்லாத ஒரு விதவையின் மூலமாக அந்த எலியா போஷிக்கப்பட்டார். அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்து அவர் தாகத்தை தீர்த்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்து இந்த வருஷத்திலே அவர் நம்மை மகிழ பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம கண்களால் நாம் நம்ப முடியாத அளவுக்கு, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு கூட உலகத்துல அநேகர் வாழ்க்கையிலே தோல்விகள் வரும் பொழுது, தடைகள் வரும் பொழுது, நினைத்த காரியம் நடக்கலையே, நான் நினைத்ததற்கு மாறாக தோல்வி வந்து விட்டதே என்று சொல்லி தங்களை மாய்த்து கொள்ளுகிற மக்கள் ஏராளம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறார். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நமக்கு ஒரு பலன் உண்டு, நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கிற பொழுது, அவரை அண்டிக் கொள்ளுகிற பொழுது, அவரை பற்றி கொள்ளுகிற பொழுது நமக்காக அவர் புதிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே அந்த ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறவர், எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறவர், எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிற தேவன் நீர் கர்த்தாவே. ஆண்டவரே, வாழ்க்கையிலே கடினமான சூழ்நிலைகள் வரும்போது, நம்பிக்கை இழக்கிற நேரங்கள் வரும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலே நீர் இடைப்பட்டு புதிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீர். சுவாமி, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீங்க புதிய காரியங்களை செய்து மகிழ பண்ணுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.